ஹே ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக கோயில்பட்டி ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் பிடிக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் நம்ம பிடிச்சி இப்போ பழனி போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆட்டோ இல்லை நம்ம பஸ் சம்திங் ஏதாச்சும் பிடிச்சி நம்ம போனோம். அப்போ நான் பழனி வந்தோடனே வெளியில் போனோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஆட்டோ தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த நம்ம ஆட்டோ பிடிச்சி இப்போ டைரெக்டாக கோயிலுக்கு தான் போனோம். ஸோ வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். ஸோ கோயில்கிட்ட வந்தோடனே இங்கே வெளியில் பார்த்தா குதிரை எல்லாம் இருந்துச்சு. வேறு கூட்டம் இன்றைக்கி நிறைய இல்லை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு ராத்திரி டைமில். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கோயில்கிட்ட உள்ளே போன பிறகு தான் தெரியும் நமக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம டைரெக்டாக கேட் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த கேட்லேருந்து நம்ம நடந்து இன்னும் நிறைய உள்ளே போனோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எல்லாம் எடுத்து சொல்கிறேன். முன்னாடி பார்த்தா இந்த கேட்டு மாதிரி தெரியுது, இதுதான் இந்த கோயிலோட ஃபஸ்ட்டு ஆர்ச்சுனா ஒரு கேட், பெரிய கேட்டு. ஸோ இந்த கேட் தாண்டி நம்ம இன்னும் உள்ளே போனோம், ஏன்னா கோயில் மலையில் இருக்குது. ஸோ அந்த மலை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா இப்போ டைம் ரொம்ப ஆயிடுச்சு, ராத்திரி டைமு. வேறு இங்கே பாருங்கள், வெளியே போர்டில் எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. வேறு இங்கே பாருங்கள் ரூட்டு, வேறு உங்களுக்கு ப்ரைஸு, பார்க்கிங் சம்திங் எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இது படித்து பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இன்னொருல போகலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் கூட்டம் இங்கே இன்றைக்கி உள்ளே கொஞ்சம் இருக்குது. ஸோ அங்கே நம்ம இன்னும் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், நான் டைரெக்டாக ஏணி படிக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த ஏணி படி பிடிச்சி தான் நம்ம கோயிலுக்கு போகணும், ஏன்னா இந்த ஏணி படியில் நம்ம ஏறணும். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா நம்ம ஏறுவோம். பார்த்திங்கன்னா இங்கே பப்ளிக் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க. ராத்திரி ஆனாலும் இங்கே கூட்டம் குறையலை. ஸோ நம்ம டைரெக்டாக மேலே தான் ஏறணும். வாங்க ஏறுவோம். இப்போ நான் டைரெக்டாக மேலே வந்துட்டேன். ஸோ மேலே வந்தோடனே இங்கே பாருங்களேன், கூட்டம் இன்றைக்கி இல்லை, ஏன்னா நிறைய பேர் இன்னும் மேலே ஏறல. வேறு இங்கே பழனி போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த போர்டு பார்க்கறது நல்லா இருந்துச்சு. வேறு உங்களுக்கு இன்னொரு நல்ல வியூ ஒன்று உங்களுக்கு காமிக்கணும். ஸோ அந்த வியூ பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலேருந்து சிட்டி பார்க்கறது வேறெல்லாம் வந்துச்சு, ஏன்னா ராத்திரி டைமு இப்போ பகல் வேறு ஆகப்போகுது. இப்போ நான் டைரெக்டாக உங்களுக்கு எங்கே கூட்டு போகிறேன்னு சாமி தரிசனம் பண்ணேன். ஸோ வாங்க போகலாம். ஒரு தெரு நடக்குமே சண்முகா. பூஜை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கோகார்டிங்கில் உட்காந்தோம். ஸோ இந்த கோகார்டிங்கில் உட்காந்து நம்ம கீழே போகிறோம். ஆனால் ஏன் இந்த கோகார்டிங்கில் நான் உட்காந்தேன்னா, நான் உங்களுக்கு ஃபுல்லாக வியூ காமிக்கணும். வேறு இந்த வியூ இங்கிலேருந்து பார்க்கறதுக்கு வேறெல்லாம் வந்துச்சு. வேறு இந்த கோகார்டிங்கில் உட்காரதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட் டைமில் உட்காந்துருக்கேன். ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. வேறு இந்த கோகார்டிங் ஏன் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜ் பீப்புள் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோகார்டிங்கில் உட்காரதுக்கு. வேறு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோகார்டிங்கில் நிச்சயமாக உட்காருங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. வேறு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஸ்பீடாக போகாது, ஏன்னா ஹைட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து மலை எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. வேறு க்ரீனரி நல்லா இருந்துச்சு இங்கேருந்து. ஸோ நம்ம டைரெக்டாக கீழே வந்தோன்னா நான் இங்கே பழனி போர்ட் பார்த்தேன். ஸோ இந்த போர்ட் பார்த்து நம்ம டைரெக்டாக மார்க்கெட் வந்தோம். ஸோ இந்த மார்க்கெட் பார்த்துட்டு நான் டைரெக்டாக வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பா அடுத்த வீடியோ. அப்போ வரைக்கும்